திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்திரல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியை போல நன்மை நென்முனுங்கு நசித்திரல் வேண்டும் அண்ணார் என்றார் பாரதியார். செய்கிற செயல்கள் அனைத்துமே நல்ல செயல்களாக செய்யணும், அது இன்றைக்கே செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குழுவிலுங்கய்யா தலைமை ஆசிரியர், நான் தலைமை ஆசிரியர், ஒத்தக்கடை பள்ளியில் தலைமை ஆசிரியர் முதல் மாணவர்கள் வரை அனைவருமே ஒன்றிணைந்து இந்த குழுவை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த குழுவை உருவாக்குனது யாருன்னா மாணவர்கள் அனைவருமே தன்னெழுச்சியாக அவங்களே ஏதாவது நம்ம ஒத்தக்கடைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இயக்கத்தை தொடங்கினாங்க. யாருடைய வற்புறுத்தலோ இல்லை யாரும் ஃபோர்ஸ் பண்ணியோ யாருடைய தலைமையும் கீழோ இது இயங்கலை. இது ஒரு கூட்டு தலைமை. அனைத்து மாணவர்களும் தன்னெழுச்சியாக இதை செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்ல இயற்கை பாதுகாப்பு அந்த நண்பர்களுக்கு, எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தவிர வாரம் மட்டும் செய்யறதில்லை, வார ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போடுறது இல்லை. ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் சனி வரை களப்பணி செய்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடங்களையும் மரங்களை நட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. முதல் வாரம் நட்ட மரம் இன்று எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியும். நானே பார்க்கிறேன். நல்லா வளர்ந்ததுக்கு தொடர்ச்சியாக இவங்க பராமரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பணி தான் மிக சிறப்பான பணி. இந்த மரம் நடுற பணியோட களப்பணி செய்கிறது மிக சிறப்பான பணி. அந்த பணியை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்க இயற்கை பாதுகாப்பு அனைத்து நண்பர்களுக்கும் பள்ளியின் சார்பாகவும் தலைமையாசிரியர் என்ற முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இந்த இயக்கம் இன்னும் ஒரு சொன்ன மாதிரி 75வது வாரம் என்று கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு 100வது வாரம், 200வது வாரம், 1000வது வாரம், 2000வது வாரம் அப்படி செல்லணும்னா இந்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். குழந்தைகளை அடுத்தடுத்து நீங்கள் வரும்போது உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. ஒரு பேரையும் செய்ய வேண்டாம், பார்த்தாலே போதும். ஐயா சொன்ன மாதிரி இமிட்டேட் தான், பின்பற்றி கட்டல் தான் மாணவர்கள் பெரும்பாலும் செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க செய்ய மாட்டாங்க, நீங்கள் செய்கிறத அவங்க செய்வாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் படி சொல்லுங்க, படிக்கவே மாட்டாங்க. நீங்கள் புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள், உங்கள் குழந்தை படிக்கும். அதனால் தயவுசெய்து அடுத்தடுத்த வாரங்களில் நீங்கள் எல்லாரும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வரணும். இந்த சிறப்பு பவள விழாவிற்கு வருகை தந்து நமக்கு மிகவும் பெருமை சேர்த்த பட்டிமன்ற நடுவர், பேச்சாளர், அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக அடிப்படையில் வேலை பார்த்துருக்கீங்க. என்னுடைய மனைவி டீச்சர் இருக்காங்க, உடனே ஓடியாந்துருவாங்க. அங்கே சட்டியை கருகிரும், கருகினா நம்ம ஓடியாந்து பேச்சை கேட்பாங்க. அப்படிப்பட்ட பேச்சாளர், ரொம்ப சிறப்பு. மதுரை தமிழ், அது மதுரை தமிழ். அப்படிப்பட்ட மதுரை தமிழை மிகச்சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற உலகில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற நடுவர் ராஜா அவர்களை மென்மேலும் இயற்கை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வாழ்த்தி இன்னும் நிறைய பட்டிமன்றங்கள் பேசணும். அந்த இடங்கள்ல எங்க இயற்கை பாதுகாப்பு இயக்கத்தை பற்றியும் இந்த மாணவர் குழுமங்களை பற்றி பேசணும் சொல்லி அன்பு வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.